மாறாக உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கக்கூடிய, நீ எல்லாம் என்னத்தை செய்ய போகிற என்று சொல்லக்கூடிய, உன்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய நபர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உங்கள் தோல்விக்கான வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து விடுபட வேண்டும். அவாய்ட் த டாக்ஸிக் பீப்புள் என்று சொல்வார்கள். நச்சுத்தன்மை கொண்டது மாசுமட்ட காற்று மட்டுமல்ல, நம்மிடம் நச்சுத்தன்மை மிகுந்த எண்ணங்களை புகுத்தக்கூடிய நபர்களும் செய்திகளும் தான். ஆக இதிலிருந்து நம்மை எவ்வாறு காத்துக்கொள்வது, நமது மனதை தெளிவாக வைத்து கொள்வது, எந்த விதமான செய்திகளை நாம் மனதில் நுழைந்து உள்ளே உட்காருவதற்கு அனுமதிக்கலாம், எந்த விதமான செய்திகளை வெளியிலேயே நின்றுவிடு, உள்ளே வராதே, உனக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லலாம் என்கிற தெளிவு, ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் விடாமுயற்சியை தொடர்ந்து தைக்க வைக்க முடியும். நமது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும். பயமில்லாமல் இருக்க முடியும்.